Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய கல்வி அமைச்சர் கூறியதில் என்ன குறை கண்டீர்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். தர்மேந்திர பிரதான் உண்மையைத்தானே சொல்லியிருக்கிறார் எனவும் அண்ணாமலை பதிவு ஒன்றை சமூக வலைதளத்தில் இட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா வணக்கம். அவர் தன்னுடைய பதிவில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்? வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கடுமையாக பாடி ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா என குறிப்பிட்டு நாவடக்கம் வேண்டும் எனவும் குறிப்பிட்டு கடுமையாக சாடி ஒரு பதிவை வெளியிட்டிருந்த நிலையில அதனை மறுபதிவு செய்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில பதட்டத்தில் பிதற்றும் தமிழக முதல்வருக்கு 3 கேள்விகள் என குறிப்பிட்டு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில முதல் கேள்வி அப்படின்னா, திமுகவினர் நேர்மையற்ற நாகரிகமானவர்கள் என்று நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள் என்றும் உண்மையை தானே அவர் சொல்லியிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இரண்டாவது கேள்வியில், மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்களே, யார் அந்த மக்கள் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். உங்கள் மகன், மகள், மருமகன் தனியார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சியினருக்கும் அவர்கள் உறவினருமா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். மூன்றாவது கேள்வியாக, யார் அந்த சூப்பர் முதல்வர் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் என்றும் உங்கள் சாயம் வெளுத்துவிட்டது என்றும் முதலமைச்சர் அவர்களே இனியும் தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது என்றும் குறிப்பிட்டு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.